கண்ணப்பர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கதை, அதை இந்தியாவில் எடுக்காம நியூசிலாண்டில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தேங்க்யூ சார். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். இதே கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. என்னை ஃபர்ஸ்ட் திட்டினதே பிரபு அண்ணா தான். எதுக்குடா போற நீ நியூசிலாந்து, கண்ணப்பா போய் நியூசிலாண்டில் ஷூட் பண்ண போற அது கேட்டாங்க. வால்யூம் இது ஓகேயா? செக் செக் இது ஓகேயா உங்களுக்கு? பேஸ் குறைக்க சொல்றாங்கண்ணா. செக் செக் இப்போ ஓகேயா? ஓகே. சாரி, இங்கே இருக்கிறதே ரொம்ப நாட்டி. அதுதான் என் தப்பு கிடையாது. கண்ணப்பான்றது நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன். அதை பற்றி இன்னும் கற்றுக்கிறது இன்னும் ஜாஸ்தி இருக்கு அந்த கேரக்டர் பற்றி. ஆனால் அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து செகண்ட் தேர்ட் சென்ச்சுரி நடுவில் நடந்த கதை. அண்ட் அப்போ இந்தியா எப்படி இருந்தது, நம்ம நாடு எப்படி இருந்தது. See, as human beings, நம்ம எல்லாம் வெரி டிஸ்ட்ரக்டிவ். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். கடவுளை வேண்டிப்போம் தவிர கடவுள் கிரியேஷனை நம்ம மதிக்க மாட்டோம். நேச்சரை மதிக்கிறதே கிடையாது. நம்ம பஞ்சபூதத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம், வேண்டிக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டோம், நம்ம ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிட்டோம், ஸ்மோக் பொல்யூஷன் ஜாஸ்தி பண்ணிட்டோம். நான் கண்ணப்பாவை எடுக்கும்போது அந்த காலத்துக்கு எடுத்துன்னு போகணும்னு ஆசை எனக்கு இருந்தது. ஸோ 2015 எனக்கு இந்த கதை ஐடியா ஒரு ரைட்டர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர்னால முடியல. ஸோ ஐ டுக் அப் த ப்ராஜெக்ட். நான் ஏத ஆரம்பித்தப்போ நான் வேறு அந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போகணும்னு நினச்சேன். ஐ வாண்டட் டு டேக் தெம் பேக், செகண்ட் தேர்ட் சென்ச்சுரிக்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ இதுக்காக லொக்கேஷன்ஸ் பார்த்தேன். ஸோ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பார்த்தேன், லடாக் லேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், விஷுவல்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கலிஃபோர்னியா ரெட்வுட் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மினிசோட்டா, லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட், வைக்கிங் ஷூட் பண்ண இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன் நான் அயர்லாண்டில். அதுக்கப்புறம் தென் ஐ வென்ட் டு மலேசியா வித் தி ஷார்ட் மார்க்கோ போலோ. தென் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். தென் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நியூசிலாந்து போய் பார்க்கல. நியூசிலாந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எங்கே போய் பார்க்கணும். சரி போகலான்ட்டு ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா திட்டின்னு இருந்தாங்க. ஏண்டா நீ டைரக்டர் இல்லை, கதை நீ ரெடி பண்ணின்னு இருக்க, நீ கதை எப்போ எடுப்பியோ தெரியாது, நீ பார்த்து நீ லொக்கேஷன்ஸ் பார்த்து. இல்லைப்பா, சிவன் எப்போ பெர்மிஷன் கொடுப்பாரோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ ரெடியாக இருக்கிறேன். whenever he gives say I want to prepare, எதானாலும் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலான்ட்டு. ஸோ 2019 நியூசிலாந்து போய் பார்த்தேன். காட் வரைஞ்ச, கடவுள் வரைஞ்ச லாஸ்ட் பெயிண்டிங் எதுனா இருக்குன்னா அது நியூசிலாந்து. அந்த வாட்டர், அந்த ஃபாரஸ்ட், அந்த ஸ்கை, இட்ஸ் ஃபெனாமினல். அது பார்க்கும்போது நினச்சேன் திஸ் இஸ் வேர் கண்ணப்பா ஷூட் பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது கூட அப்போது இந்தியா அப்படி தான் இருந்திருக்கும், நம்ம தான் கெடுத்துட்டோம். ஸோ அதுக்காக தான் ஐ வாண்டட் டு டேக் தம். அண்ட் நீங்கள் அண்ணா பிரபு நான் ஒரு பாட்டு எடுக்கும்போது நாங்கள் பிரீத்தி எங்கள் டியூட் ஒன்று இருந்தது, அந்த லேக் கிட்ட போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணா சாப்பரில் இறங்கார். நாங்கள்லாம் ஜூனியர்ஸ் இல்லை, நாங்களாம் காரில் போனோம். அண்ணா அப்பா சாப்பரில் வந்து இறங்க, ஏய் விஷ்ணுங்க வாப்பா அண்ணா, ஏய் இது நீ நம்ம ஷூட் பண்ணிட்ட அப்புறம் படம் பார்க்கும்போது எல்லாருமே ஏய் இவங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சிஜி பண்ணிட்டாங்க, கலர் ஜாஸ்தி ஏற்றிட்டாங்கடா அது சொல்ல போகிறாங்க. இதை நம்ம எப்படி தான் மேட்ச் பண்ண போகிறோம் சார். ஸோ நீங்கள் பார்க்குற எவ்ரி விஷுவல் நாங்கள் விஎஃப்எக்ஸ் கிடையாது. ஒரு பார்வதி பரமேஸ்வரன் அவங்க அபோட் கைலாசம் வரைக்கும் நாங்கள் சிஜி பண்ணியிருக்கோம். அது தவிர நீங்கள் பார்க்குறதெல்லாம் நேச்சுரல் லொக்கேஷன். இதுக்காக தான் நான் அங்கே போய் ஷூட் பண்ணேன். தேங்க்யூ. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சார் கேன் யூ புட் இட் a little closer? சார் மைக் வேலை பண்ணுது. According to epics, Kannappa is supposedly
a descendant of Bhima from the Mahabharata, whose favorite weapon was mace, Gajayudham. But whereas in the film, the stunt sequences had bows and arrows. Was it a deliberate change of weapon that you resorted to? It was mentioned that you did a lot of research. Can you throw light on this? Yes, I will, sir. நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணுற மன்னிக்கணும். See, yes, all the tribals in this area, நம்மள நம்புறது என்னன்னா, நம்மள பீமன் ஒரு clan, Chenchu tribe. கண்ணப்பா belong to Chenchu tribe. And அவங்க வந்தது கூட அதே கிளான்ல தான். But there is a backstory for it. I'll explain the backstory. It's going to be like a little history lesson, so அது மன்னிக்கணும். See, first 1938ல தான் கண்ணப்ப நாயனார் என்ற படம் தமிழ்ல first time was shot by Mr. V.T. Sundaram, V.N. Sundaram sir. அதுக்கப்புறம் it was prior to that. I'll give you a backstory of Kannappa. இது மிச்ச questions கூட சிலது ஆன்சர் ஆயிடும் இப்போவே. ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர் வந்து 7th centuryல ஸ்ரீசைலம் என்ற ஜோதிர்லிங்கம், அது ஹைதராபாத்லேருந்து ஒரு 2 hours தூரம், அங்கே அவர் ஸ்ரீசக்கரம் பண்ணும்போது அதில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் அங்கே சிவன் பற்றி ஒரு புக் எழுதும்போது, அந்த பொயம்ஸ் அதெல்லாம் எழுதும்போது, ఒక ఆటవికుడు శివుడికి మాంసం నైవేద్యంగా పెట్టాడు అని. அப்படின்னா ஒரு ட்ரைபல் சிவனுக்கு மீட் பிரசாதமாக வச்சிருக்காரு அன்றது அங்கே தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மர் அரவுண்ட் 15th century தூர்ஜதி என்ற ஒரு ரைட்டர், அவர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயாவோட கிங்டமில் ஹி வாஸ் அ பொயட். ஸ்ரீகிருஷ்ண தேவராயா வந்து ஹி மேட் அ ஃபியூ ஒரு சில புக்ஸ் எழுதும்போது ஸ்ரீகாளஹஸ்தி மகத்தியம்ன்ட்டு அவர் ஒரு புக்கில் எழுதினு இருக்கும்போது ஒன் ஆஃப் த போயம்ஸ் வந்து கண்ணப்ப நாயனார் பற்றி அவர் எழுதியிருக்காரு. அண்ட் தென் இன் 1850 அந்த டைமில் there was a collector, was an Englishman collector called C.P. Brown. அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சில தெலுங்குல தாளப்பத்த கந்தராலுன்னு சொல்லுவாங்க, அந்த ரைட் இட் இன் இந்த ஸ்கிரிப்ட் அந்த இதில் எழுதுவாங்க மோலச்சோடி ஸ்கிரிப்ட். ஸோ அது எங்கேயோ அங்கே அது ஹீ ஸ்டார்டட் கலெக்டிங் ஆல் தட். அதை சில ரைட்டர்ஸை வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்ட அப்புறம் அதில் இருந்தது இந்த தூர்ஜட்டியோட கவி, இந்த போயம். இந்த போயமும் ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 1895 எப்போ புக்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் சொல்லின்னு இருக்காங்க, தேர் ஆர் ஃபியூ காப்பீஸ் லெஃப்ட் அண்ட் 3 or 4 or 5 காப்பீஸ். ஒன்று வந்து பிக்னர் மியூசியமில் இருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி 1938 படம் எடுக்கிறதும் அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பிளே ஆச்சு. அந்த ஸ்டேஜ் பிளேயை எடுத்துக்கிட்டு இட் வாஸ் மேட் ஹேஸ் வேதர கண்ணப்பா பை லெஜெண்டரி டாக்டர் சிவகுமார் గారు, ராஜ்குமார் గారు, டாக்டர் ராஜ்குமார் గారు. அண்ட் தென் அதே படம் வேதர் கண்ணப்பா தெலுங்குல அதே டைமில் எடுத்தாங்க. இட் வாஸ் கால் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வர மகத்தியம் தெலுங்குல. ராஜ்குமார் சார் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஓன்லி படம் எனக்கு தெரிஞ்சு கன்னடாவோட வேறு பாஷையில் நடித்தது தெலுங்குல இந்த ஒரு படம் தான். ரெண்டுத்தையும் அவரே வாய்ஸ் ஓவர் கொடுத்தார், அவர் ஓன் வாய்ஸ். அதுக்கப்புறம் அதே படம் ஹிந்தியில் எடுத்தாங்க, சிவபக்தன் 1954. அதுக்கப்புறம் பேதர் கண்ணப்பா 1976 தெலுங்குல கிருஷ்ணராஜு சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1980s சிவராஜ்குமார் அண்ணா, ராஜ்குமார் சாரோட பையன், அவர் கண்ணப்பாவை நடித்து சிவராஜ்குமார் சார் சிவனா பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷம் கழிச்சு நான் திருப்பி நீ கண்ணப்பாவை பண்ணேன். ஸோ இந்த ஜேர்னியில் there's a lot of stories இதில் நிறைய இருக்கு. there is a மகாபாரதா லிங்க் ஆல்சோ. கண்ணப்பாக்கு ஒரு மகாபாரதா லிங்க் இருக்கு. அது அந்த பழைய படம் பார்த்துருக்கவங்களுக்கு புரியும் என்ன லிங்க்ன்ட்டு. அந்த லிங்க் நாங்கள் அது ஸ்பெசிஃபை பண்ணி அது இன்னும் எலாபரேட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்
மேஸ் யாருக்கு இருக்கு, போ நேரோ யாருக்கு இருக்கு, எதுக்கு கண்ணப்பாக்கு போ நேரோ இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து சரத் அங்கிள் வந்து எங்க அப்பா கேரக்டர் போட்டிருக்காரு. அண்ட் அவர் பேரு நாதநாதரு. ஒரிஜினலா கண்ணப்பா அப்பா பேரு கூட நாதநாதர். அண்ட் அவங்க கண்ணப்பாவோட ஒய்ஃப் பேரு கூட நெமலி அன்றது ஒரு வருஷன்ல இருக்கு. ரெண்டாவது வந்து when you're talking about history, we took a few liberties எடுக்கலன்றது இல்லை, எடுத்திருக்கோம். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு the exact answer மூவில இருக்கு. சார் எஸ் சார். Congratulations, Mohammed, on a fantastic teaser. It was awesome, actually. Thank you. And I have two questions for you. One is that it's evident that you spent a lot of money, so we're kind of wondering what the budget of the film is, because that's of interest to us. That's one. And two, நீங்க கொடுத்திருக்கீங்க ரெண்டு comics வந்து everybody over here வந்து you distributed. We're kind of curious if the whole story is being mentioned over here, or is this just for our understanding of the story that was going to be presented to us on April 20th? The budget, it is a big budget movie, and the budget, I don't know. It's up to you to decide what the budget of the movie is. And for the second, you have to forgive me. I didn't answer பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து, it is definitely, it's up to you. It is a very, very high budget movie, and it's triple figures எல்லாம் தான் இருக்கு. And it is not about the budget of the movie. Look at the, the story, the emotion, and the span. That is what I would like you to look at. Because now you budget budget no, I am not for it. புத்திசாலியா இருந்தா you should be able to make like for example, I'll tell you, Matrix படம் ரிலீஸ் ஆனபோது they changed the way the world looked at action movies. We necessity is the mother of invention னு சொல்லுவாங்க. அதே ஆக்ஷனை கரெக்டாக நம்ம ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே 1 இயர்ல ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க, அண்ட் அட் த ஃபிராக்ஷன் காஸ்ட். ஸோ ஐ திங்க் பட்ஜெட் இஸ் நாட் த கன்சர்ன், த தாட். அண்ட் த செகண்ட் கொஸ்டின், அந்த காமிக் புக்ஸ் நீங்கள் படிக்கிறது வால்யூம் 3 கூட நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் ரிலீஸ் ஆகும். இந்த ஜெனரேஷனுக்கு செக், இஸ் இட் ஓகே? Yeah. In the generation, means I'm talking about kids under 16 years old. 16 வருஷம் கீழே இருக்க பசங்களுக்கு நான் கதை சொல்லணும்னா ஐ ஹேவ் டு ப்ரெப் தம் அப். இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு ப்ரெப் பண்ணணும். இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த புக் வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்ஏ டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் போட்டேன் ஒரு 6-7 months பேக். நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணது 5000 புக்ஸ். அதுவும் எல்லாருமே டவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, இது யார் படிக்க போகிறாங்க, மேபி ஒரு 1000 புக்ஸ் போடலாம், என்ன ப்ரொமோஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். அது இனி வரைக்கும் 80,000 புக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை, அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும்னு ஆசை எங்களுக்கு இருக்குது. த பேஸ் இஸ் தேர், அந்த புக்கில் பேஸ் இருக்குது. பட் த ட்ரூ ஸ்டோரி இஸ் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் பார்க்குறது. அண்ட் ஆல்சோ நீங்கள் நெக்ஸ்ட் கேட்குறப்ப ஒரு கேள்விக்கு நான் இப்போவே இந்த ஃப்ளோவில் ஆன்சர் சொல்லிடுறேன். கண்ணப்பான்றது சரத் அங்கிள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பேஜ், ஒரு ஏத்தஸ்ட், நாஸ்திகன்னு சொல்லுவாங்க எனக்கு. அவர் வந்து ஒரு மகா பக்தனாக மாறினது. எவ்வளோ பக்தனா, ஹவு பிக் அ டிவோட்டி இவர்ன்றது சிவன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் டெஸ்ட் வச்சார். அண்ட் சிவா இட்செல்ஃப் வாஸ் சர்ப்ரைஸ்ட் that such a big devotee will follow this. That's the story. And சிவா சொன்னது வந்து என்னோட முன்னால உனக்கு தான் பூஜை பண்ணோம் இந்த கோயில்ன்றது அவரு சொன்னார். கண்ணப்பா யாரு, அவர் பேர் என்ன, அது முன்ன ஸ்டோரி என்ன. ஸோ எவ்ரிபடி எல்லாருக்குமே அவங்கவுங்க வேர்ஷன் இருக்கு. இது ஏன் வேர்ஷன் ஆஃப் கண்ணப்பா. கண்ணப்பா யாரு, அவங்க அப்பா கூட ரிலேஷன்ஷிப் என்ன, எந்த மாதிரி யோசிச்சிருப்பான், வாட் வாஸ் ஹிஸ் ஜர்னி. ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ டுக் லிபர்ட்டி ஆஃப் ரைட்டிங் இட். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஃபேக்ட்ஸ், பட்
with my version of what it could have been. And the fill in the blanks, நாங்க போட்டு. Vishnu brother. Sir, is there another mic? Where a mic இருக்கா? Okay, இப்போ. Yes, sir. நடிகர்கள் சிவாஜியிலேருந்து என்டிஆர், ராஜ்குமார் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இந்த சாமி வேஷம் போட்டு தான் மக்கள் மனதில் வந்து பெரிய லெவலில் இடம் பிடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பாணியை இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களோ? சார் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு, ஃப்ரம் யோர் மவுத் டு காட்ஸ் இயர்ஸ். யூனோ இந்த ஜேர்னி, எஸ் ஐ ஹோப், ஏன்னா எனக்கு நான் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது. ஐ வாஸ் அன் அக்லி டக்கிங் எங்கள் ஃபேமிலியில். நான் எப்பவுமே நடிகனாகணும்ட்டு எனக்கு இருந்தது. நான் கடவுள் அதே வேடிக்கிட்டு இருந்தேன். நான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஐ won't let go ஆஃப் த சான்ஸ். ஏன்னா எப்பவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது. ஆனால் நடிகனான்ட்டு எனக்கு மனசில் இருந்தது. இந்த கடவுளோட பிளெஸிங்ஸ், எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ், நான் இன்னைக்கு நடிகனாக இருக்கேன். ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பௌராணிகம் பண்ணோம், ஏன்னா காட் படம் பண்ணோம், ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணோம்ன்றது இருக்கு. ஸோ திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பி மேக்கிங் மெனி மோர் சச் ஸ்டோரிஸ். அண்ட் ஐ வாண்ட் இந்தியன் காட்ஸ், காடஸஸ், இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் படம் பண்ணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட். அதே மாதிரி காட் சிவனுக்கே வந்து நம்ம இமயமலை போதுமானதாக இருந்தது, கைலாச மலை. ஆனால் உங்களுக்கு வந்து விஷ்ணுங்கிற பேருங்கிறதுனால ஆல்ப்ஸ் மலை, நியூசிலாந்து அந்த மாதிரி போயிட்டீங்களோ? Everything is God's creation. Vishnu brother. Hello. Sir, அவர் கேட்டேன். சாரி சார். என்னன்னா இப்போ வந்து இந்த லாங்குவேஜில் வந்து மக்களுக்கு புரியுமா? ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய படங்கள் வரப்போகுது, பழைய காலத்து தமிழ் எடுத்து பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து சரியாக புரிய மாட்டாங்க கூட. சார் சில வாட்டி நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தா நல்லா இருக்கு. சில வாட்டி நான் தமிழ் நியூஸ் பார்க்கும்போது எனக்கே தமிழ் புரிய மாட்டேங்குது. டச் போச்சா, என்னாச்சு இதுன்ட்டு. ஏன்னா அந்த கிராந்திகன் வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழ் பேசிட்டு இருக்காங்க. இந்த படம் வரும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது. எந்த மாதிரினா, கிளாசிக்கல் தமிழ் இல்லை, அந்த பழைய கால தமிழ் இல்லை, அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம், அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம், அந்த நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. பட் ஐ வாஸ் வெரி கிளியர். ஏன்னா எனக்கு இருக்கிற இன்னும் சில கிரேட் லெஜெண்டரி மூவிஸ், இல்லை நான் சம் ஐகானிக் மூவிஸை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட், தெலுங்குலையும் மிகப்பெரியான ஹிட். அது மாயா பஜார்ன்ற ஒரு படம். அந்த காலத்தில் அவ்வளோ கான்டெம்பரரியாக அந்த காலத்தில் நினைச்சாங்க. எந்த மாதிரினா, அந்த படம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை, இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ். அந்த காலத்துக்கு கான்டெம்பரரி தமிழ் இருந்தது. ஸோ வென் த ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணேன். நான் ஐ செட் லெட் இட் பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, let it make it a very very colloquial Tamil, let it be accessible and understandable for everybody என்றது, that was my intention. and அதே மாதிரி தான். அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அங்கிளுக்கு எதுக்கு சொல்லணும்னா, நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா, விஷ்ணு இது நானே கிட்ட இருந்து நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு தேவையில்லை, பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது, அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப். அவரே கிட்ட இருந்து எல்லா வாய்ஸஸ் செக் பண்ணி அல்ல. நான் முதல்ல ஒரு வருஷம் பண்ணி அனுப்பும்போது விஷ்ணு இல்லை, நல்லா இல்லை, இது கரெக்டாக கிடையாது, மொத்தம் படம் ரீடப் பண்ணோம் அண்ட் பண்ணி அங்கிளே கிட்ட இருந்து நல்லா பண்ணாரு. ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட் ஹெல்ப். அவர் ஸ்டேச்சருக்கு, அவருக்கு இருக்கிற டைம் கிரன்ச்சுக்கு அவர் பண்ண தேவையில்லை. அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி அவர். ஸோ ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட். தமிழ் சினிமாவில் என்றும் மார்க்கண்டையன் வந்து கூட வந்து விஷ்ணு பிரதர், கேள்வியில் அப்ரிசியேஷன் தான். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணப்ப நாயரோட விழா வந்து காளகஸ்தி பகுதியில் வந்து எவ்ரி இயர் 10 days வரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவில்.
ஸோ 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க. அவங்க நாட் ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட. நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க. அண்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாயனாரா, கண்ணப்ப நாயனாரா நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வி தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர். அண்ட் ஒன் மோர் சஜஷன், இந்த காமிக்ஸை வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் 3 வால்யூமும் தமிழே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா எவ்ரி ரீஜனல் லாங்குவேஜஸில் இன்க்ளூடிங் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்க அந்தந்த லாங்குவேஜில் உள்ள படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யூர் சஜஷன். அண்ட் விஷு சார், அந்த தமிழ் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்ல வால்யூம் 1 டப் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. It be a wider reach for the audience and but unga suggestion edutittu we'll try to translate it in Tamil also. Yeah, thank you so very much. So Vishu sir, sir director, sir, please do more films like this. More historical films. More historical movies. We have a lot of knots and story lines and real warriors in our I will try my best Yeah. to bring authentic stories, real stories, that the part of our history, not mythology. Wrongly we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history, and we should reclaim our history and we should tell our stories. So me and Vishnu already told you that he is planning to make. And we also try to make the authentic, real stories of our past. Thank you. Thank you for your Thank you, time. sir. Wish you all the very best. Thank you. சார் இங்கே ஒரு கேள்வி. சார் இங்கே ஒரு கேள்வி. இங்கே சார் இப்போ வந்து வெளிநாடுகளில் படம் எடுத்திருக்கீங்க. காளகஸ்தி வந்து கதைக்கலாம். அங்கே ஏதாவது காட்சிகள் எடுத்திருக்கீங்களா? 1 2 குடுமியாக யார் நடிச்சிருக்காங்க? குடுமி யார் நடிச்சிருக்காங்க? குடுமி கேரக்டர் அவர் தானே சிவன். அவருக்கு தானே போய் அபிஷேகம் பண்ணுறீங்க. சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்க? அது எப்படியும் நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனை நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நடிச்சிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது என்ன சார்? சாரி, காளஹஸ்தியில் படம் பண்ணல சார். இப்போ தான் நாங்கள் பெர்மிஷன் எடுத்திருக்கோம் அந்த வெளியில் டெம்பிள் காட்டுறதுக்கு, உள்ள லிங்கத்தை கூட காட்டுறதுக்கு. ஸோ அது டெஃபினட்டாக அந்த லிங்கத்தை we will be showing it in the film. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்கே இருக்கிறது. அந்த ஹைட் நாங்கள் எடுத்துக்கல. 3 feet 11 inches இருக்கு அந்த இருக்கிற லிங்கம். ஆனால் அந்த கடவுள் அது வி கேனாட் அது பண்ணோம். ஸோ அது ஹைட்டு கொஞ்சம் நாங்கள் மூவிக்காக க்ளோஸாக கொண்டு போனோம். ஐ எம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் ஐ எம் வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆல்சோ. ஸோ அது as close as the லிங்கம் இருக்கிறதுனா வச்சுட்டோம். அவர் ஏதோ கேட்கணும்னு துடிச்சிட்டு இருக்காரு சகோதரர். அவங்களையும் சிவன் பக்தனா மாறுவாங்க இந்த படம் பார்த்து. எனக்கு சொல்லுங்க பாரு. ஆன் பண்ணல நினைக்கிறப்ப மைக் ஆன் பண்ணல. அது இல்லாம இதுல மோகன் பாபு சார், மோகன்லால் சார், நீங்க யார் பெட்டரா நடிச்சிருப்பதா நீங்க கருதுறீங்க? யாரு பெட்டரா? ஏன்னா இந்த மாதிரி புராண படத்துல அதாவது இது நல்ல ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருந்துச்சு. சார் உங்க கான்ஃபிடன்ட் மோகன் எதிர்பார்க்க பாபு சார் கான்ஃபிடென்ட்டா வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். மோகன் பாபு சார் டைலாக் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மைன் ஆஸ் அ மைத்தாலஜிக்கல் மூவி. இந்த படம் நல்லா எடுக்கணும், சிறப்பாக எடுக்கணும், சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னாங்க. அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்த தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெற நினைக்கிறேன் மோகன் சார் ஆல்சோ டைரக்டர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துட்டு இருக்காங்க. கதையாக இருந்தாலும் சரித்திரம் இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும். அதே மனநிலை தான் நான் சார் இப்போ நீங்க சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இவங்க கேட்டதுக்கு பதில் சரி சார், நீங்க உங்க வாயில தான் நீங்க சொன்னீங்க, அங்கதான் கேட்கிறேன். என் வாயில சொல்ல முடியும், உங்க வாயில நான் என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து சொல்றீங்களா சார், நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா சார்?
இது சார் நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா இல்லை இந்த படத்தை தமிழ்நாட்டுல அது ஒரு நிமிஷம் நீ கேட்டு புரிஞ்சிருச்சு பாருங்க. நான் ஒன்றும் அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்றாரு. So, யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிடுறாங்களோ அவங்க சிவபக்தியா மாறுவான்னு சொன்னோன்னே நீங்க வேற மாதிரியே நினைச்ச வேண்டாம். நாங்க வந்து இங்க வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும். இங்க பண்றது வந்து இப்போ யார் யார் அந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளவு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த குழந்தைங்களே வந்து கோயில் போகாம இருப்பாங்க. ஏன்னா அன்னையும் பிதா முன்னறி தெய்வம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம். யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை மணிக்கு கோயில் போனோம், வெள்ளிக்கிழமை கோயில் போனோம், எந்த ஒரு இதை நம்மளுக்கு எழுதலை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது this is God. I think we are not being told a thought about this. நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கும்னு சொல்லியிருக்கேன். So this is a question to the director. Sir, you've been making serials and this is the first time you're actually directing a film. So challenges that you face, that's my first question. And the other thing is, how much of the film is complete? The first thing, see, nowadays there is not much difference between television and film. There was a time when film was made on negative, but nowadays camera is same, scale is same. The only thing that you need to make a movie is print set. In television, everything you have to bring 5 episodes in a week or 6 episodes in a week, so you have to rush. You have a different kind of deadline. Here you have to concentrate more on quality. Not the footage or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television. We have to tell a story for celluloid. So that's it. And the movie is completely shot. Its shooting is over, I think, 6 months ago, and we are in the process of post-production. So our team, everybody is trying their best to bring the movie on celluloid at its best. So our VFX team and background music, our music director Stephen Devasi, he has done a fantastic job, not only for songs but for background also. So I'm looking forward to see the movie myself when it's complete. சார் சரத் சார், இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் புரியுற மாதிரி இந்த மாதிரி புராணங்களை எனக்கே படிச்சிருக்கேன். அந்த படத்தை பார்த்தா எல்லாமே நீங்க பேசலாம் சார். நல்ல வாய்ஸ் நம்மளுக்கு. சார் இந்த வாய் இந்த படம் டப் பண்றது மாதிரி உங்க வாய்ஸ் கேட்டதுன்னா உங்களுக்கு படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. சொல்லுங்க. அதனால உங்களுக்கு ஆனா பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் டூயேட் இல்லையே, அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ? புராண படத்துல என்ன சொல்லணும் அதான் நடிக்க முடியும். அங்க போய் அர்ஜுனா அங்க கொண்டு போய் அர்ஜுனா நடிக்க சொன்னா நடிச்சாரு. அர்ஜுனா அந்த வார்த்தைக்கு வந்து அந்த அர்ஜுனா நடிக்க நான் தயார், அது எடுக்க இவர் தயார் தான், நடிக்க தயார். நன்றி. ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் இப்போ சமீப காலமாக ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சிடறேன். ஏன்னா இது வந்து தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் சாயலாவே வருது. இல்லை சாமியை பற்றி சொல்லும் போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்காக வேற எதையும் பற்றி பேச முடியாது. அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம். சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும். வேற எல்லாம் இங்கே வந்து பேசுகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஆன்மீகமாக பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் தனியாக வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிடுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க.